எப்படியாச்சும் அவங்க அம்மா கூட பேச முடியுமா அப்படின்னு யோசிச்சு ஓஜா போர்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அதனால அந்த வீட்டுடைய பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஓஜா போர்டை வெளியே எடுத்து வைக்கிறாங்க. ஆனா இந்த பசங்களுக்கு அந்த ஓஜா போர்டை எப்படி யூஸ் பண்றது அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. ஆனா ஏதோ ஒரு கேள்வி கேட்டா ஒரு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதனால சின்ன சின்ன கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய அம்மா இங்க இருக்காங்களா, இருந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சைன் கொடுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அது மாதிரி நிறைய கேள்விகள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இவங்க கேட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு ஸ்டாண்டர்டா எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல. பட் அவங்க அம்மா கூட ஏதோ பேசின மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு கிடைக்குது. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இதெல்லாமே போதும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓஜா போர்டு எல்லாம் எடுத்து அந்த பேஸ்மெண்ட் குள்ள வச்சுட்டு அவங்க 2 பேருடைய ரூமுக்கு போயிட்டு அந்த பெட்ல படுக்கறாங்க. இப்ப டைம் ஆல்மோஸ்ட் மிட் நைட் ஆயிடுது. இப்போ வரைக்கும் பிரியன் ரிட்டர்ன் வரல. அந்த பொண்ணுங்க தனியா தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இது பழக்கப்பட்ட விஷயம் தான். மோஸ்ட் ஆஃப் த நைட்ஸ் இந்த மாதிரி தனியா தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த செவுத்துல யாரோ டேப் பண்ற மாதிரியான ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இமிடியேட்டா ஜெசிகா ஆனியோடைய ரூமுக்கு போயிட்டு, உனக்கும் இந்த மாதிரியான சத்தம் கேக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த சிஸ்டரும், ஆமா எனக்குமே இந்த சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சைலண்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த டேப்பிங் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரியான சத்தத்தை அவங்க எப்பவுமே கேட்டதே கிடையாது. அதனால எப்படி வருது, எதுக்கு வருது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்குது. இப்பதான் நம்ம ஓஜா போர்டு யூஸ் பண்ணிட்டு மேல வரோம். இப்போ இந்த டேப்பிங் சவுண்ட் கேக்குது அப்படின்னா கண்டிப்பா இது நம்மளுடைய அம்மாவா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க.